வணக்கம் நேயர்களே. தேர்தல் சிறப்பு நேர்காணல்ல இன்று நம்மோடு புதிய நீதி கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏசி சண்முகம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கார்கே. தேர்தல் யார் வேட்பாளர் அப்படின்லாம் பல கட்சிகளில் கேள்வி இருக்கு. ஆனால் நீங்கள் முத ஆளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் இந்த முறையும் வேட்பாளர் அப்படின்றதுல உறுதியாக இருக்கீங்களா? ஜூன் மாதம் நம்முடைய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் முதல் பிரச்சார கூட்டத்தை வேலூரிலே தான் முதலாக மீண்டும் மோடி 2024 என்ற இந்தியாவிலே முதல் கூட்டம் அவர் நடத்தியது. அதில் என்னை அழைத்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்து தேர்தல் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதுவே குறியீடு தான். அவர் ஹோம் மினிஸ்டர் தேர்தல் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, நம்ம 2000 ஆண்டிலிருந்து வாஜ்பாய் காலத்திலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். 2014 தாமரை வேட்பாளராக புதிய நீதி கூட்டணியில், அந்த வானவில் கூட்டணியில் நீங்களும் ஒருத்தர். ஆமாம், 7 கட்சிகள் கூட்டணியில். ஆமாம். அதில் அன்றைய தினம் பாரத பிரதமர் முதலாக குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து பிரதம வேட்பாளராக வரார். அப்போது நான் தாமரையுடைய வேட்பாளராக வேலூருக்கு வரேன். 2014 3,25,000 வாக்குகளை அந்த நேரத்தில் வாங்கியிருக்கிறோம். அதில் என்னென்னா திமுக கூட்டணி 3வது இடத்துல வந்திருக்கு. அதனால் நான் அதுலேயும் ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் கொஞ்சம் அந்த தோல்வி. ஏன்னா எல்லா விகடன்லேருந்து துக்ளக் ஷோலேருந்து சபாஷ் சண்முகம் எழுதிட்டாங்க. அடுத்து வேலூர் கோட்டையில் தாமரை மலர்கிறது 2014 எழுதினாங்க. முதல் ஒரு மணி வரைக்கும் நம்ம தான் அப்போவும் லீடிங். இப்போ 2019 ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தல் தள்ளி போயிடுச்சு. அந்த ஒரு தேர்தல் நிறுத்தப்பட்டது. இடைத்தேர்தல் மாதிரியே நடந்துச்சு. ஆமாம், அது வேறு வழி இல்லாமல் அந்த தேர்தல் அதில் ஒரு அரசியல் பின்னணியா அல்லது சிக்கலா அல்லது இன்ஃப்ளூயன்ஸா என்று தெரியல. அந்த 6 மணி வரைக்கும் பிரச்சாரம் நடக்குது. அந்த 6 மணிக்கு பிறகு 6:40க்கு வேலூர் பாராளுமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்டது என்று தொலைக்காட்சியிலே பார்க்குறோம். 14 கோடி பிடிச்சாங்கன்னு அந்த செய்தி. அது பிடிச்சி 15 நாளைக்கு முன்னே பிடிச்சாங்க. அப்போயே அந்த தேர்தல் நிறுத்திருக்கலாம், அல்ல 2 நாளில் நிறுத்திருக்கலாம். அந்த 15 நாள் பொறுத்து தேர்தல் கேம்பெயின் முடிஞ்ச பிறகு 7 மணிக்கு அறிவித்தது ஒரு அதிசயமான ஒரு பிரச்சனை. அப்படின்னா ஆம்பூரும் குடியாத்தமும் இடைத்தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேர்தலிலே ஒரு எம்பி தேர்தலும் அந்த எம்பி தேர்தலுடன் 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த 2 இடைத்தேர்தல் உதயசூரியன் போட்டியிடுகிறது. அதை அனுமதித்தார்கள், என்னுடைய தேர்தலை நிறுத்தினார்கள். அன்று நிறுத்தாமல் இருந்தால் 40க்கும் நடக்கும்போது நடந்தால் நான் அதில் வெற்றி பெற்றிருப்பேன். இல்லை, அப்படியும் பாருங்க, அந்த தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தான் நடந்தது. ஆனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா ஆளுங்கட்சியாக பாஜக வந்துருச்சு. மற்ற தொகுதிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த தொகுதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோக்கஸ், இங்கே இவர் ஜெயிச்சா வெறும் எம்பி இல்லை மினிஸ்டர்ன்ற வரைக்கெல்லாம் பேசினாங்க. அப்போ ஒரு பெரிய ஃபோக்கஸ் கிடச்சிச்சு தானே உங்களுக்கு? ஒரு சில அரசியல் சூழ்நிலைகள், ஒரு சில பிரச்சனைகளால் அதில் நம்ம தோல்வியை தரணும். ஒன்று, ஒரு 2-3 அது வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. 3வதாக, நான் இஸ்லாமிய மக்களிடம் நான் வாக்குகளை கேட்க ஜமாத்துக்கு அணுகும்போது, ஜமாத்திலே எல்லா வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணாம்பட்டு, குடியாத்தம் எல்லா ஜமாத்திலும் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் நல்ல வேட்பாளர், நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நாங்கள் வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். அதனால் நாங்கள் ஒரு உதவி வரைக்கும் உங்களுக்கு செய்ய முடியும்னாங்க. நாங்கள் பூத்துக்கு வராமல் இருக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு பலமாக இருக்கும். ஸோ உங்கள் வெற்றிக்கு மறைமுகமாக இஸ்லாமியர்கள் உதவி இருக்காங்க அப்படின்னு? மறைமுகமாக இல்லை, இது நேரடியாக மணி 2லேருந்து 2:30 வரைக்கும் அவங்களுடைய வாக்குப்பதிவுகள் ஆகவில்லை. 1, 2, 5. ஆனால் உங்களுடைய தோல்விக்கு சொல்லப்பட்ட காரணம் அப்படின்றது, அன்று வந்த முத்தலாக் சட்டம் அன்றைதான் பார்லிமெண்ட்ல வருது. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னே அது வருது. அதுக்கு அடுத்தது 370 அன்னைக்கு 12:30 மணிக்கு தாக்கல் ஆகும். இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த 1:30-2 மணிக்கு தாக்கல் ஆகும்போது தான் இஸ்லாமியர்கள் எங்கிட்ட வாக்களிக்க வரல, நீங்கள் வெற்றி பெற்றுவாங்கன்றதுக்காக எனக்காக வாக்களிக்க வரலன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்றைக்குமே அது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 3 மணி வரைக்கும் போலிங் வரல. இந்த முத்தலாக் சட்டம் வந்த பிறகு தான்
எல்லாரும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டணுன்றதுக்காக எல்லாரும் லைன் 6 மணிக்குள்ளே லைன் நின்று 7:30 வரைக்கும் வாக்கு போட்டாங்க. 8141 வாக்குகள். ஒருவேளை விழாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஆமாங்க. 0.0 தானே வரும், 0.05 வரும். 13-14 லட்சம் ஓட்டில் 8000 ஓட்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தோல்வி தான் எனக்கு. அது 2-3 சூழ்நிலைகளால் அந்த தோல்வி வந்தது. சரி, அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன மாறிட்டதா பார்க்குறீங்க? அப்போ இருக்கக்கூடிய அதே சூழல் தானே இப்பயும் இருக்குது. ஒன்று, கிட்டத்தட்ட வேலூர் பாராளுமன்றம் நான் 1984 எம்பி ஆனேன். அதுக்கு பின்னால் குறிப்பாக ஒரு 12-14 எம்பிக்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலூர் பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. ஏன்னா வேலூர்லேயும் ஒரு 1/5 இருக்காங்க, குடியாத்தத்தில் 1/5 இருக்காங்க, பேரணாம்பட்டு 1/3 இருக்காங்க, ஆம்பூர் 1/3 இருக்காங்க, வாணியம்பாடி 1/3 இருக்காங்க. அதனால் இஸ்லாமியர்கள் ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதி. அது சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கின்ற ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இருக்கிற தொகுதி. ஒரு 4-4.5 லட்சம் வாக்குகள் இருக்கின்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதி ஒரு பக்கம் பின்னடைந்து கொண்டு இருக்கிறது. 10 ஆண்டு காலமாக வந்த எம்பிக்கள் செங்குட்டுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதையுமே அந்த தொகுதிக்கு செய்யவில்லை. ஒரு சின்ன சாதாரண விஷயம் கூட அவர் செய்யவில்லை. நம்முடைய கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற்று எதுவும் செய்யவில்லை என்று தான் மக்கள் கோபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல வேட்பாளரை நான் இந்த தோல்விக்கு பிறகு நான் வெளியே வரும்போது எல்லா பத்திரிகை நிருபர்களும் என்னிடம் சொன்னது, கிட்டத்தட்ட 40-50 பேர் யூடியூப் சேனல்லேருந்து 50 பேர் மேல்றார், இந்த தோல்வி உங்களுக்கு அல்ல, வேலூர் மக்களுக்குன்னாங்க. அந்த உணர்வுகள் இந்த தொகுதி பூரா இருந்துகிட்ருக்கு. இல்லை, இப்போ அவங்க அந்த மாற்றம் அங்கே வந்திருக்கு. இல்லை, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்களா? அதுதான் இப்போ சொல்கிறேன் நான். இப்போது வேலூருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், ஒரு அமைச்சர் பதவி இருந்திருக்கும், ஒரு கொடுக்கின்ற ஒரு நல்லவரை விட்டுட்டோம்னு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இப்போ நீங்கள் சர்வே எடுத்தாலும், தந்தி தொலைக்காட்சியில் சர்வே எடுத்தாலும், பொதுமக்களாக இருக்கின்றவர்கள் திமுக உறுப்பினர்கள் அண்ட் அனுதாபிகள், அதிமுக உறுப்பினர்கள் அனுதாபிகள், இவர்களை விட்டுட்டு யாரை கேட்டாலும் இந்த முறை எனக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் அந்த மாற்றம் இருக்குது. அதற்கடுத்து இந்த பல தொழில்கள் அழிந்துகிட்டு இருக்குது. பல ஃபேக்ட்ரி மூடிட்டுருக்கு, பல ஷூ ஃபேக்ட்ரி மூடி இருக்குது, பல டேனரி மூடி இருக்குது. இவையெல்லாம் மத்திய அரசோடு சுமூகமாக இருக்கின்ற ஒரு வேட்பாளர் தான் வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க யாருமே பாஜகவினுடைய அமைச்சர்களை பார்ப்பது கிடையாது. அவங்களோடு தொடர்பு கொண்டு இந்த திட்டங்களை கொண்டுன்னு வர முடியாது. குறிப்பாக சென்ற முறை கதிரானந்த் அவர்கள். பட் அதெல்லாம் தாண்டி இப்போது அவர் இப்போ எம்பி, அந்த பகுதியில் அமைச்சராக அவருடைய தந்தையார் இருக்கார். இதை தாண்டி முன்பெல்லாம் அந்த வேலூர் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. உதயசூரியன் அப்படின்னு தொடர்ச்சியாக வர்றப்போ அது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலையா? போராட்டம் கடுமையாக இருக்கும், ஆனால் ரிசல்ட்டு எனக்கு ஃபேவராக இருக்கும். அதற்கு பல காரணங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, காங்குப்பம்ன்றது அண்ணன் துரைமுருகனுடைய சொந்த கிராமம். அதில் எனக்கு தான் அதிகமான ஓட்டு வந்திருக்கு. அவருடைய தொகுதி கேவிக்குப்பம், 10,000 ஓட்டு எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. அதே போல் அணைக்கட்டிலும் எனக்கு 10,000 ஓட்டு அதிகமாக கிடச்சிருக்கு. குடியாத்தம் 3 மாதத்துக்கு முன்ன இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுது. ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் நடந்ததில், ஆகஸ்ட் மாதம் நடந்த எம்பி தேர்தலில் எனக்கு 12,000 ஓட்டு அதிகமாக கிடச்சிருக்கு. இந்த 3 தொகுதி நாம் லீட் பண்ணியிருக்கோம். ஒரு வாணியம்பாடி தொகுதி தான் 23,000 ஓட்டுக்கள் அதிகமாக அவர் கை கொடுத்தது. அதனால் பொதுமக்களாக இருக்கின்றவர்கள் இந்த முறை நம்ம தொகுதியினுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கணும், வேட்பாளரை பார்க்கணுன்னு இஸ்லாமிய நண்பர்களே எங்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிகளில் கிட்டத்தட்ட 304 மருத்துவ முகாமல் நடத்தியிருக்கோம். அதில் ஒவ்வொரு இதுலேயும் 40 டாக்டருங்க 30 டாக்டருங்க, அதில் சீனியர் கார்டியாலஜி ஸ்பெஷாலிட்டி டீம் டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 1000, 1500 பேர், 2000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. 2,05,000 பேர் இது வரைக்கும் எங்கள் மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஒரு 3,800 பேர் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நம்முடைய அவங்களுக்கு வேண்டிய எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்,
அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் வந்து இலவசமாக பண்ணியிருக்காங்க. கண் ஆப்ரேஷன்லேருந்து பல ஆப்ரேஷன்கள், மூட்டு ஆப்ரேஷன் வரைக்கும் இலவசமாக பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 2,05,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து இன்னும் இந்த வெள்ளி சனி ஞாயிறு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி வரதுனால மறுபடியும் நாங்கள் 30 கேம்ப் போட்டிருக்கோம். அடுத்து இதுவரை எந்த ஒரு தனி நபர் அல்லது ஒரு தனி குழுமம் இதுவரை இல்லாத ஒரு சாதனை. இதுவரை இந்தியாவில் 300 கேம்ப் நடத்தின ஒரு வரலாறு என்னை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவர்கள் என்ற கான்செப்டோடு தான் இவ்வளோ கேம்ப் பண்ணுறோம். இப்போ இந்த ஒரு வாரம் தள்ளுதுன்னு தேடி மருத்துவம்னா திமுக இல்லை எனக்கு பின்னால் வச்ச பேர் அது. நான் 9 மாதமாக மக்களை தேடி மருத்துவர்கள், கொரோனா காலகட்டத்தில் இருந்து சொல்கிறீங்க இல்லை 9 மாதமாக நான் 300 கேம்ப் நடத்திக்கிறோம். மக்களை தேடி மருத்துவர்கள் என்றதான் எங்கள் கான்செப்ட் தலைப்பு. அதுதான் இப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம்னு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் 9 மாதமாக நாங்கள் பண்ண ஒரு தனிநபர் 300 கேம்ப்பு, 40 டாக்டருங்களை வச்சு, அதோட பார்மசி ஃப்ரீ, மெடிசன் 1/3 பார்மசி அங்கே கொண்டு வரோம். அதுபோல் ஃப்ரீ. அது எந்த வேலூர் மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கு பதில் வரும். அடுத்து இதுவரை நாங்கள் 6 தொகுதியிலும் 6 வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 13,500 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 1000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கம்பெனிங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அரசின் ஒவ்வொரு துறையும் செய்கிறத நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அடுத்து 6 தொகுதியிலும் இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அது வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். 70 சென்ட்டு நிலம்னு நினைக்கிறேன். அந்த நிலத்தில் தேர்தல் செலவுக்கு வரும்னு அதை கொடுத்துடலான்னு முடிவெடுத்து என்கிட்ட பேசினார். அது தேர்தல் செலவுக்கு வீணாக போயிடும், அது வந்து இலவச திருமண மண்டபம் முதல் மண்டபமாக அதை கொடுப்போன்னு சொல்லி நம்ம மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர் 4 முறை சிஎம்மாக இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து, சௌகானை கூட்டிகிட்டு வந்து அடிக்கல் நாட்டு விழா மாநகராட்சி எல்லையில் இருக்கிற ஒரு இடத்த 12 கோடி 13 கோடிக்கு விற்கக்கூடிய இடத்த நாங்கள் இலவசமாக மக்களுக்கு அர்ப்பணிச்சுக்கிறோம். முதல் மண்டபம்னு. அதுக்கு பின்னால் அதுக்கு பில்டிங் கட்டணும், டைனிங் ஹால் கட்டணும். அதுக்கு அடுத்தது அதில் வந்து வேலை வாய்ப்புக்கு ஒரு சென்டரை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு 6 தொகுதியிலும் ஜிம்னாஸ்டிக் கொண்டு வரோம் இளைஞர்களுக்காக. இதுபோல் மக்களுக்கு செய்கிற பணி ஒரு மகத்தான பணி, மகேசன் பணி என்பதற்காக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் வந்து எலெக்ஷனுக்காக இல்லை, எலெக்ஷனில் நம்ம தனிப்பட்ட முறை நீங்களே ஒரு செல்வாக்கை சேர்த்து வச்சிருக்கீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் கடந்த முறை நீங்கள் நின்னப்போ அதிமுக கூட்டணி இருந்தது, அதிமுக வேட்பாளர்னு பார்க்கப்படுறீங்க. இந்த முறை பாஜக வேட்பாளர்னு பார்க்கப்படுறீங்க. அதிமுக இன்னொரு வேட்பாளர் நிறுத்தம்ல 2014 பாஜக 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குமே பாஜக. தாமரை சின்னத்துக்கு, தாமரை சின்னம் அவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லாத ஒரு. பட் இந்த க்ளோஸ் ஃபைட் அதிமுக கூட்டணி இருந்தப்போ தானே 8000 ஓட்டு வரைக்கும் 8141 ஓட்டு வரைக்கும் கொடுக்க முடிஞ்சது. அதில் ஒரு சின்ன சர்க்கிளில் ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அந்த தடையெல்லாம் நீங்கள் இருக்குன்றீங்க? தடை வந்து நான் மக்களோட கூட்டணிக்கு போயிட்டேன் நான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் 23 வருஷமாக இருக்கேன். அதனால் வந்து தொடர்ந்து நான் நீடிப்பேன், இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னே சொன்ன முதல் வேட்பாளர் நான் தான். அதே போல் ஒரு ஜூன் மாதத்துலேருந்து எல்லாருக்கும் தேர்தல் 30 நாள் அல்லது 40 நாள், எனக்கு வரைக்கும் 9 மாதம் நடந்தது, இன்னும் 2 மாதம் இருக்குது. அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணியோடு இருக்கணும் அப்படின்னு பேசினவர்களே இப்போ வாசனாக பேசினார் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்களும் வந்து பாஜக நண்பர்களோட, பாஜக அமைச்சர்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். இந்த பக்கம் அதிமுக மேலேயும் பெரிய அனுதாபம் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதிமுக மேலே பாசம் இருக்கவர். ஸோ நீங்கள் இருவரும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அப்புறமா தான் ஒரு 4 வருஷம் ஒத்து அனைத்து இந்திய தேசிய கட்சிகள்னு வந்துடக்கூடாதுன்றதுனால அனைத்து இந்தியான்ற சேர்த்தார். அந்த சீரநகரத்தில் 21 பேர் பேசியிருக்கோம். அந்த 21 பேரில் ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டம் 21 எம்எல்ஏ தொகுதி மாவட்டத்துக்கு நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன். அப்போ வந்து நான் ஆரணி நகர செயலாளராக இருந்திருக்கேன், வடார்காடு மாவட்ட மாணவர் அணி செயலாளராக இருந்திருக்கேன், தமிழ்நாட்டினுடைய பயிற்சி முகாம் தலைவராக இருந்திருக்கேன், மாணவர் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்கேன், எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கேன். சென்னை மாவட்டம் நான் ஆரணி எம்எல்ஏவாக இருக்கும்போது சென்னை மாவட்ட செயலாளராக
என்னை புரட்சித் தலைவர் கொடுத்தாரு. அப்புறம் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற பொதுச்செயலாளர் வந்திருக்கேன். அதோட அவருடைய தலைமையில் அவருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மா தலைமையில் என்னுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது. புரட்சித் தலைவர் தலைமையில் நம்முடைய ஆரணியில் ஒரு மாநாடு போல் நடந்தது. அது ஆசிரியர் துக்ளக் எழுதினார். இளவரசர் சார்லஸ் திருமணத்தை பார்க்காதவர்கள் சண்முகம் திருமணம் பார்த்தால் போதும், மகாராஜா எம்ஜிஆர் வருகிறார் இளவரசர் திருமணத்துக்கு என்று 2 பக்கம் எழுதினார். அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களோடு அந்த நான் எம்எல்ஏ ஆன பிறகு திருமணம் அது. நான் அந்த மாவட்டம் முழுவதும் ஒன்று எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்தாங்க. அப்படி நான் அதிமுகவிலே ஒரு அங்கமாக ஒரு பச்சை குத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக தொண்டன். அதிலே அந்த இயக்கத்தை விட்டு சென்ற முறை தாய் கழகமாக என்னுடைய தாய் வீட்டு சேதனமாக இரட்டை இலையை கொடுத்தார்கள். அந்த இரட்டை இலையை என்னால் காப்பாற்றி கொண்டு வர முடியவில்லை. 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் 38 தொகுதிகளே தோற்ற பிறகு நான் வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்திலே தான் அந்த தோல்வியை தழுவிவிட்டோம். மொத்தத்திலே நடக்கின்ற இந்த தேர்தலிலே நாம் மோடிஜி அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே முடிவெடுத்து இந்த வேலூர் பாராளுமன்றத்திலே புதிய நீதி கட்சி போட்டியிட இருக்கிறது. வேலூர் தொகுதியை பற்றி சொல்கிறப்போ கடந்த முறை இருந்த மாதிரியே தான் இப்போ பாருங்கள், சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. இப்போ அதே இஸ்லாமியர் வாக்குகள் அதே ஜமாத்துக்கு நீங்கள் போகணும். இப்போவும் உங்களுக்கு எதிராக இந்த குறிப்பிட்ட வாக்குகள் வேலை பார்க்கணும்னு நினைக்கலையா? நிச்சயமாக ஒரு பாதிப்புகள் அதில் உண்டு. அதையும் மீறி பொதுமக்கள் என்ற செல்வாக்கு 100க்கு 80 பேருக்கு எனக்கு இருக்கிறது என்ற தெளிவான நம்பிக்கை, தெளிவான சுற்றுப்பயணம். இந்த 9 மாதம் நான் சுற்றுப்பயணம் பார்க்கும்போது பல்வேறு இயக்கத்திலே இருந்து இந்த முறை நாங்கள் இயக்கத்தை பார்க்க மாட்டோம், உங்களை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மக்கள் செல்வாக்கு நம்பி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அவர்களுக்கு தெரியும், அத்வானி அவர்கள் 2014 தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேலூர் மாநாட்டிற்கு வந்தார்கள். அந்த மாநாட்டிலே அத்வானி அவர்கள் அறிவித்தார்கள், சண்முகத்தை எம்பியாக அனுப்புங்கள், மோடிஜி அமைச்சரவையில் கேபினட் மந்திரியாக அவரை நியமித்து வேலூருக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்போதே அதை தவறு விட்டோம் என்று வேலூர் மக்கள் நினைக்கிறார்கள். சென்ற முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிற்கும்போதும் அப்போதும் அந்த பிரச்சனை என்ற பிஜேபியினுடைய அஜெண்டாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வெற்றி பெற்றால் ஒரு அமைச்சரவையில் ஸ்டேட்டோ அல்லது கேபினட்டோ உண்டு. அதில் அந்த முறையும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு சில சூழ்நிலையால் அதனால் இந்த முறை அந்த தொகுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த தொகுதியாக மாற வேண்டும், அமைச்சரவையில் இடமிட வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதை என்னிடம் சொல்லுகிறார்கள். அவங்க இந்த முறை கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் இந்த முறை பாரதிய ஜனதாவிற்கு இந்த சண்முகத்திற்கு வாக்களிப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பொது வேட்பாளர் மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திமுகவிற்கு ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு பொறுப்பாளருக்கு வருகிறது, ஒரு அவசர சிகிச்சை வருகிறது, அல்லது அவர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சிக்கியிருக்கிறார் என்றால் நான் முன்னோடியாக இருந்து அவர்களை பாதுகாப்பேன். அதே போல் அதிமுக என்னுடைய தாய் வீடு. அந்த தாய் வீட்டிலே யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அவர்களுக்கு நிச்சயமாக நான் பாதுகாப்பேன். அதுபோன்று நான் என்னை பொறுத்தவரை, வேலூரை பொறுத்தவரை, ஒரு எம்பி என்பவர் தேர்தல் வரை தான் கட்சி. தேர்தலுக்கு பிறகு அந்த 15,10,000 பேருக்கும் அவர் எம்பி பொதுவானவர் தான். ஆகவே 15,10,000 பேருக்கும் நான் பொதுவான எம்பி, பொதுவான வேட்பாளராகத்தான் என்றும் அந்த தொகுதியிலே செயல்படுவேன். பாஜக நிறைய கட்சிகளை, சிறு கட்சிகளை, 1 இடம் 2 இடங்களில் நிற்கக்கூடிய கட்சிகளை தன்னோடு கூட்டணியில் சேர்த்து கொண்டாங்க. இன்னும் சொல்லணும்னா சாமாக்க பாஜகவோடு ஐக்கியமாகி விட்டது. ஸோ அது போன்ற அழைப்பு பலருக்கும் வந்திருக்கும், உங்கள் கட்சிக்கும் வந்திருக்கா? அப்படி இதுவரை நான் மேல்மட்ட தலைவர்களோடு அதிகமாக பழகின்றவன். என்னை பிரதமர் கூட ஒரு சில நேரத்தில் சண்முகம் ஜி என்றார், சண்முகம் என்று கூப்பிடுவார்கள். அமித்ஷா அவர்கள் கூட என்னை பெயரிட்டு கூப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு இருக்கின்றவன் என்னை. அதுபோல் பாரதிய ஜனதா சின்ன சின்ன கட்சிகளை இணைக்க வேண்டும் என்ற முயற்சிகளை அவர்கள் எடுப்பதில்லை. கூட்டணியிலே கூட அவர்கள் நினைத்திருந்தால் எப்போதோ அது அதிமுக கூட்டணியோடு அது இருந்திருக்கும். ஆகவே நடக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவர்கள் நடந்து கொள்கிறார் தவிர மற்ற கட்சிகளை
கபாலிகாரம் செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். சரத்குமார் அவர்கள் நல்ல முடிவு எடுத்தார்கள். அவரால் தனியாக கட்சி நடத்தி போராடி நானே 1999 ஆரம்பித்த கட்சி 24 வருஷம் ஆயிருக்கு. அதனால் என்னால் தாங்க முடியுது, சரத்குமாரால் தாங்க முடியல. அதனால் பிஜேபியோட இணைஞ்சிடணும்னு முடிவு பண்ணி இணைச்சி நல்ல முடிவு எடுத்துட்டார். அதுபோல் அவங்களா எடுக்கிற முடிவு தானே தவிர தமாகாவுக்கு அவர் நினச்சிருந்தா அது வேறு எப்போனாலும் அந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதுபோன்று பாரத பிரதமரோ அல்லது தேசிய நட்டாஜியோ அண்ணாமலைஜியோ அதுபோல் எப்போதுமே எந்த கருத்தையும் அதுபோல் சொல்லுவதில்லை. அதிமுகவினுடைய சின்னம் ரெட்டலை முடங்கக்கூடிய அபாயம் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஓபிஎஸும் கூறுறாரு, இப்போ இபிஎஸ்ட அந்த சின்னம் இருக்குது, ரெட்டலை சின்னம் முடங்குன்னு நினைக்கிறீங்களா? முடங்குனா அது வேலூர் தொகுதியில் என்ன மாதிரியான விளைவுகளை? 2 காரணத்தை வைத்து அதை சொல்லுகிறார்கள். அப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால், ஒரு முறை அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள் ஒரு இடைத்தேர்தலில் ரெட்டையிலை போட்டியிட்டு ஈரோடு கிழக்கில் அதுபோன்று அது. ஆனால் அதில் ஒரு சின்ன இந்த தேர்தலுக்கு மட்டும் என்று ஒரு வரி இருப்பதனால் அது மீண்டும் அதே போல் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் மாற்று கருத்து இருப்பதால் அவைத்தலைவர் கையெழுத்து போட வேண்டும் என்று அது ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த அதனால் அது முடங்குன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதுபோல் வாய்ப்புகள் குறைவு. இறுதியான கேள்வி, இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? இந்த தேர்தல் பொதுவாக தமிழ்நாட்டில் 30 வருஷமாக மாறி மாறி வருது. வெறுப்பு வரும்போது அங்கே போடுவாங்க, அங்கேருந்து போடுவோம். அந்த வாய்ப்பு இந்த முறை சீமானுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்ததே 2 கட்சியும் கூட்டணியில் 2 கட்சி தான் இருக்குது. 2 கட்சி தான் தேர்தல் நிற்கும் போது 2 இயக்கத்தையும் பிடிக்காதவங்க சீமானுக்கு போட்டாங்க. இந்த முறை அந்த வாய்ப்பு அவருக்கு குறையும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக, நான் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டின்னு கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துடுச்சு. அதனால் 2 இயக்கத்தையும் பிடிக்காதவங்க போடுவாங்க, எஜுகேட்டட் போடுவாங்க, நாடு வளரணுன்றவங்க போடுவாங்க, இந்தியா முன்னேறி இருக்குன்னு போடுவாங்க, மோடிஜி வேண்டுன்னு நினைக்கிற கூட்டம் போடும். ஜிகே வாசனுங்க இருக்கார், இன்னும் பாரிவேந்தர் இருக்கார், நம்ம இவர் தேவநாதன் யாதவ் இருக்கார், அங்கே பாண்டியன் இருக்கார். அப்போ இங்கே புதிய நீதி கட்சி வட மாவட்டங்கள் வலுவாக இருக்கும். அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 20லேருந்து 25 எம்பிக்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்படும். தமிழ்நாட்டிலேருந்து 25 எம்பிக்கள். திரு மோடிஜி அவர்களுக்கு 400 எம்பி வந்தாலும் விட தமிழ்நாட்டிலிருந்து 10 பேர் வந்தாலே அது மிகப்பெரிய வெற்றியாகிடும். இந்த இந்திய கூட்டணி இங்கு உடைந்துவிடும். 10ல் ஒருத்தர் நீங்களா இருக்கீங்களா? அது என்னுடைய வேலூர் மக்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. நன்றி. நல்லதுங்க. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் என்னுடைய நன்றி.